கண்டென்சேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்டோல் கண்டென்சேஷன் அப்படின்னா ஆல் ஆக்சுவலாக அந்த நேமில் இருக்குது. ஆல்டுனா ஆல்டிஹைடு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஆல்டிஹைடில் வந்து பார்த்திங்கன்னா CHO அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குரூப்பு. ஆல்கஹால் அப்படின்னா ROH, இது வந்து RCOH, ஓகேவா? RCHO இதுதான் வந்து ஆல்டிஹைடு, இதுதான் வந்து ஆல்கஹால். இது ரெண்டு சேர்ந்து ரியாக்ட் ஆகிட்டு கிடைக்கிறதா வந்து ஆல்கஹால் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்டிஹைட்ஸு, இதில் வந்து ஆல்டிஹைட்ஸ் இஸ் கண்டெய்னிங் ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஆக்சுவலாக ஆல்ஃபா ஹைட்ரஜன் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து CHO இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இது வந்து என்னது ஃபங்க்ஷனல் குரூப். இது வந்து என்னது ஃபங்க்ஷனல் குரூப்பு. ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கார்பன் இருக்குது இல்லையா, அதில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன்ஸ் தான் நம்ம வந்து ஆல்ஃபா ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்து இருக்கிறது பீட்டா, அதுக்கடுத்து இருக்கிறது காமா. ஸோ அந்த மாதிரி இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆல்டிஹைட்ஸ் கண்டெய்னிங் ஏ ஆல்ஃபா ஹைட்ரஜன் அண்டர்கோஸ் செல்ஃப் அடிஷன் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் பேஸ். என்ன ப்ரெசன்ஸில் எடுத்துக்கிறோம்? பேஸ் எடுத்துக்கிறோம். அந்த பேஸ் தான் ஆக்சுவல் ஆல்கஹால். இப்போ OH மைனஸ்ன்னு வருது இல்லையா, இப்போ இது ரெண்டு நம்ம இப்போ ஆல்கஹாலை செப்பரேட் பண்ணோம் அப்படின்னா R+ ஆகும், OH மைனஸ் ஆகும் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இந்த ப்ரெஸ் ஆஃப் பேஸ் அது கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்டை தான் நம்ம ஆல்டால் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதுக்கான ரியாக்ஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்களேன், இப்போ இதில் வந்து ஆல்டிஹைட் எடுத்திருக்கோம். ஆல்டிஹைட்க்கு என்ன ஃபார்முலா? RCHO. அதில் நம்ம என்ன எடுத்துருக்கோம்னா அசிட்டோஆல்டிஹைட் எடுத்திருக்கோம். அசீட் அப்படின்ற குரூப் வந்தாலே இந்த இடத்துல என்ன இருக்கும்னா CH3 அப்படின்னு இருக்கும். அப்போ CH3CHO அப்படின்றது என்னது? அசிட்டோஆல்டிஹைட். இது வந்து ஆல்டிஹைடோட ஃபங்க்ஷன் குரூப். ஆருக்கு பதிலாக இங்கே மெத்தில் ஆட் பண்ணிப்போம். ஓவராலாக நம்ம என்னென்னு சொல்லுவோம்? அதை அசிட்டோஆல்டிஹைட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 மோல்ஸாக ஃபஸ்ட் ஆல்டிஹைட் இதில் நம்ம எடுத்துருக்கோம். எத்தனை மோல்? 2 மோல் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் பேஸ் OH மைனஸ். அப்போ என்ன ப்ராடக்ட் கிடச்சிருக்கு அப்படின்னா 3-ஹைட்ராக்சிபியூட்டனால், அதாவது ஆல்டால் நமக்கு கிடச்சிருக்கு. இது எப்படி கிடச்சிருக்கு அப்படின்றதுக்கான மெக்கானிசம்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஆல்டிஹைட் எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு 1 மோல் எடுத்துக்கிறோம். 1 மோல் எப்படி எழுதுவோம்? CH3CH1 எழுதுவோமா? அந்த CH3யில் இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜனை நான் பிரித்து எழுதிக்கிறேன். அப்போ HCH2CHO அப்படின்னு இருக்கும். இப்போ இட்ஸ் ரியாக்டட் வித் அ பேஸ் OH மைனஸ். ஸோ அப்போ இதில் என்ன ஆகுதுன்னா, இதை நான் பிரித்து எழுதியிருக்கல HCH2வா, இப்போ இந்த H+ என்ன பண்ணுதுன்னா டேரெக்டாக போய்ட்டு இந்த ஹைட்ராக்சைடு சேர்ந்து வாட்டர் மாலிகுலாக ரிமூவ் ஆகிடுது. என்னவா ரிமூவ் ஆகிடுது? எனக்கு வாட்டர் மாலிகுலாக ரிமூவ் ஆகிடுது. டீஹைட்ரேஷன் ஆகிடுது. அப்போ டீஹைட்ரேட் ஆகிடுச்சு அப்படின்னா அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா, அப்போ இதுலேருந்து ஹைட்ரஜன் போயிடுச்சுன்னா அப்போ கார்பன்லாம் நமக்கு டெஃபிஷியண்ட்டாக இருக்கும். அப்போ C- ஆகிடுது. ஸோ அப்போ என்ன கிடைக்குது நமக்கு இங்கே? எனோலேட் அயான். அப்போ CH2- C டபுள் பாண்ட் OH. அப்போ என்னங்க கிடைக்குதுன்னா எனோலேட் அயான் வந்து நமக்கு கிடைக்கும். அதான் வந்து என்னது? நியூக்ளியோஃபைல். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் ஸ்டெப்பில் வந்து பார்த்திங்கன்னா அசிட்டோஆல்டிஹைட் நமக்கு கிடைக்குது. அசிட்டோஆல்டிஹைடு இன்னும் அனதர் மோல்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ இன்னும் 1 மோல் எடுத்துட்டோமா, இப்போ அனதர் மோலோட இப்போ கிடைச்சதில் ஃபஸ்ட் ரியாக்ஷன்ஸில் ப்ராடக்ட் அதோடு சேர்ந்து ரியாக்ட் பண்ணுறோம். அப்படி ரியாக்ட் பண்ணும்போது என்ன ஆகுது பாருங்கள். இப்போ இதில் CH3CHO அப்படின்றது எழுதியிருக்கோம். இப்போ அதில் கிடைச்ச அந்த எனோலேட் அயனோட சேர்ந்து ரியாக்ட் பண்ண போகிறோம். என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இங்கே இருக்குல்ல C டபுள் பாண்ட் O, இந்த பாண்ட் கிளீவேஜ் இந்த பாண்ட் மேலே ஷிஃப்ட் ஆயிருக்கு. அப்போ இது O- ஆகிடும். கார்பனில் டெஃபிஷியன்சி, ஏன்னா கார்பனோட பேலன்ஸ் என்ன 4. அப்போ இங்கே 1 2 3 தான் இருக்கும். அப்போ கார்பனில் ப்ளஸ் ஆகிடுது, இது O- ஆகிடும். அப்போ என்ன ஆகுது? கார்பன் டெஃபிஷியன்ஸ் ஆகுது, O- ஆகிடுச்சு. ஸோ அப்போ இந்த CH2- இங்கே போய் டேரெக்டாக நமக்கு அட்டாச் ஆகிடும். அப்படி அட்டாச் ஆச்சுன்னா ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்? CH3CHO- CH2COH அப்படின்னு கிடைக்கும். அதாவது இந்த ஹைட்ரஜன் இங்கே எடுத்து எழுதியாச்சு, இந்த கார்பனோட போய் டேரெக்டாக இந்த CH2O காம்பவுண்டை அட்டாச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப்பில் இங்கே கிடைச்சதுலேயும் அது வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டர் மாலிகுல் எடுத்துக்கிறோம். வாட்டர் மாலிகுல் எப்படி செப்பரேட் ஆகும்? நமக்கு H+ and OH- தான் நமக்கு செப்பரேட் ஆகும். இப்போ இதுலேருந்து இந்த H+ என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ இங்கே O- இருக்குன்னே இருக்குல்ல, அதில் போய் அட்ராக்ட் ஆகி எதுனா ஆகிடுது? OH- மாறிடுது. அப்போ தேர்ஃபோர் ப்ராடக்ட் என்ன கிடைக்குது பாருங்கள்? 3-ஹைட்ராக்சிபியூட்டனால். ஏன் 3-ஹைட்ராக்சின்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக மீத் ஈத் ப்ரோப் பியூட் 4 கார்பன் இருக்குது. ஸோ இதில் தேர்ட் கார்பனில் 1 2 3 4, அப்போ தேர்ட் கார்பனில் நமக்கு ஹைட்ராக்சி குரூப் இருக்கிறதுனால நம்ம 3-ஹைட்ராக்சிபியூட்டனால் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதனோட நேம் தான் அது ஆல்டால். ஸோ இதுதான் வந்து ஆல்டால் கண்டென்சேஷன்.